அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு எனக்குள் ஏற்பட்ட ஒரு உள்ளுணர்வு ஸ்பார்க்கை பற்றி பதிவு செய்கின்றேன். இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஒவ்வொரு அணுவான நிகழ்வுகளும், ஒவ்வொரு அணுவான இயக்கங்களும், ஒவ்வொரு அணுவான தூண்டல்களும் ஒரு காரணம், அதற்குரிய காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட், அதோடு அதுக்குரிய ஸ்பேஸ் அண்ட் டைம், அதுக்குரிய காலம், இடம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது என்பது தான் இன்றைக்கு பௌதிக உலகத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மகா உண்மை. நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பேசுதல் என்ற ஒரு காரியத்திற்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பேசணும் என்ற ஒரு கண்டென்ட் இருக்கணும், அதை பேசுகிறதுக்குரிய நம்மளுடைய வாய்மொழி இருக்கணும், ஏன் பேசுகிறேன் என்பதற்குரிய பின்னால் ஒரு காரியம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். அதை இவ்வளவு நேரத்துக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே பேசலாம் அப்படின்னு வரணும். இப்போ இதையே நீங்கள் அந்த சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போய் நம்ம உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த சத்தத்தில் சாதாரண விஷயந்தான் உங்களுக்கு புரியும். ஆக ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு காரணம், காரியம், ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கு. எதை எடுத்தாலும் நீங்கள் பார்த்துக்கங்க. இது இப்படி இருக்கு என்பதை என்றைக்கு நாம் அறிய முற்படுகிறோமோ, அங்கே உங்களுக்கு முதல்ல மன அழுத்தம், மன இறுக்கம் குறைஞ்சிடும். இது ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபின்னு வச்சுங்க. மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் நீங்கள் குறைக்கிறதுக்கு யோகாவுக்கு போகிறோம்னு சொல்கிறீங்க, தியானத்துக்கு போகிறோம்னு சொல்கிறீங்க, மற்ற எத்தனையோ வழிமுறையெல்லாம் வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்க, மந்திர உச்சாரணங்கள்ன்றீங்க, அடுத்து விபாசனா அப்படின்னு சொல்கிறீங்க, கிரியா யோகான்றீங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் எனக்கு முரண்பாடே கிடையாது. இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் தான் கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரி ப்ராசஸ். கொஞ்ச நேரம் இந்த தாகம் அடித்தா தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். அது மாதிரி இது கொஞ்சம் நேரம் இருக்கும், மறுபடியும் தாகம் எடுத்துரும் இல்லைங்களா. பட் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, when you sense that every action behind it என்னென்ன இருக்குது, cause and effects and time and space is bending அப்படின்ற விஷயத்தை எப்போ உணர்றீங்களோ, அப்போ உங்களுக்கு அந்த உணர்தலை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி, இப்போ இதில் பயோ ஹேக்கிங்கில் கூட இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயோ ஹேக்கிங் சொல்லி இப்போ ஒன்று வந்துருக்கிட்டு, அதாவது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய விஷயத்தை யூ லிசன் த பாடி. அதை நான் பல வருஷமாக சொல்லியிருக்கேன். உடலையே தியானமாக செய்வது, உடலையே தியானமாக செய்வது என்பது ஒரு 2 நிமிஷம் புரிஞ்சுக்கலாம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியான ஆற்றலோடும் அறிவோடும் இயங்குகிறது. இதயம் தன்னுடைய ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் and constitution and execution is completely different from the kidney process, and it's completely different from the endocrine system, it's completely different from the circulatory system and respiratory system. ஒவ்வொரு இரத்த மண்டல ஓட்டத்திற்கும், காற்றோட்ட மண்டலத்திற்கும், கழிவேற்று மண்டலத்திற்கும், இனப்பெருக்க மண்டலத்திற்கும், ஜீரண மண்டலமும் தனித்தனியான ப்ராசஸை தான் பண்ணோம். அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப், டாக்டருக்கெல்லாம் படிக்க வேணாம். இப்படிப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கின்ற விஷயத்தை நீங்கள் எப்போது உணர்றீங்களோ,
அப்போ உங்களுக்கு உடலே தியானமாக இருக்கும். இந்த பயோ ஹேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லிசன் த பாடி. நிறைய டாக்டர்ஸ், சித் வாரியன்ற ஒருத்தரெல்லாம் நல்லா பேசுகிறார், அந்த விஷயத்தை பேசுகிறார், நியூரோலஜிஸ்ட். இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான இயக்கத்திற்கும் ஒரு காரணம் உண்டு, காரியம் உண்டு, அதுக்குரிய நேரம் உண்டு, காலம் உண்டு. எப்போது புரிகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு பயோ ஹாக்கிங்கில் ஒரு ஏரியா. அதே உடலே தியானம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், சாப்பிடுவதையாச்சும் நீங்கள் உணர்வோடு சாப்பிட்டீங்களான்னு பாருங்கள். எத்தனை பேர் சாப்பிடுகிறீர்களே, அந்த உணவை எடுத்து வாயில் வைக்கிறீர்களே, அப்பொழுது அந்த உணவிற்குள்ளே என்ன இருக்கிறது, உணவிற்குள்ளே என்ன இருக்கிறது நினைக்கல. உணவே அதில் சுற்றி இருக்கக்கூடிய சாம்பார், சட்னி, அதுக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நாக்குக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது இல்லை உடலே தியானம். அந்த உணவிற்குள் என்ன இருக்கிறது. இப்போ இப்போ கடலைப்பருப்பு சாப்பிட்டா புரோட்டீன் இருக்கிறது என்று சிந்திக்கிறோம். அந்த புரோட்டீன், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் சிந்திக்கிறோமா இல்லையானா சிந்திக்கிறது இல்லை நம்ம. ஆனால் சிந்திக்கணும் அப்படின்றத சிந்திச்சிங்கனாலே பயோ ஹாக்கிங் வந்துடும். உடலை நீங்கள் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த உடலுக்குரிய ரகசியம் இது, இந்த உடலுக்குள்ளே இதுதான் செல்கிறது. அது அங்கே போய் செரிக்கப்பட்டு இரத்தமாக பிரிக்கப்பட்டு சக்தியாக வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு எத்தனை பேர் நினச்சிருக்கோம். நம்ம இது உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். நம்ம சாப்பிடுகின்ற உணர்வில் குறைந்தது உணவில் எல்லா உணவுகளையும் அருந்துகின்ற அல்லது உட்கொள்கின்ற எல்லா உணவுகளையும் குறைந்தது ஒரு 25-30% எனர்ஜி that after segregation from the blood it enters into the brain. அதனால தான் பசியோடு இருப்பவன்ட்ட வேதாந்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்தது. பசியோடு இருப்பவன்ட்ட வேதாந்தம் சொல்கிறதில்ல, பசியோடு இருப்பவன்ட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் ரிசீவ் பண்ண மாட்டேங்குது? பிகாஸ் அதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? பிரெயின் வில் நாட் ஹாவ் த பவர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்படியே இறங்கிடும் சர்ன்னு இருக்கு இல்லையா? காரணம் இருக்குல்ல. சரி, பசி ஹெவியாக இருக்குன்றக்கா ஒரே நேரத்தில் அள்ளி அமைக்கிற முடியுமா? முடியாது. கொஞ்சமாகத்தான் சாப்பிடணும். சரி, அந்த பசி ஹெவியாக இருந்த பிறகு அதை நம்ம சாப்பிட்ருவோம். சாப்பிட்டோன்னே என்ன செய்யும்னா லைட்டாக தான் பசி, லேசாக ஒரு டயர்டாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அது அப்படியே மறுபடியும் அப்படியே எந்திரிக்கும் பாருங்கள். ஒவ்வொரு செல்லும் சாப்பிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு தான் ரிலாக்ஸ் ஆகி அதிலிருந்து அது கொஞ்சம் செக்ரிகேட் ஆன உடனே உடம்பில் இருக்க செல்கள் மறுபடியும் ரீஇக்யூப் ஆகும். இப்படிப்பட்ட நடந்துக்கிட்டு இருக்க ஒரு கான்செப்டுக்கு பாருங்கள். சாப்பிட இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தி இது பூரா காரண காரியங்கள் தானே. அதுவும் நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம்ல, அதுக்கு டைமுக்கு எதிர்பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி குழந்தை பிறக்குவதற்கு இது எதுக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொரு அணுவணுவான இயக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஒரு செல்லு பிறக்குது, சாகுது. நம்முடைய உடம்பில் இருக்க செல்கள் எல்லாம் பிறக்கிறது, சாகிறது, மறுபடியும் பிறக்கிறது, சாகிறது. இந்த டிரான்சாக்ஷன் பூரா எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால் நம்ம இந்த மிஸ்டிக்கு போவேணாம். இப்போ அதுதான் கடவுள் செய்கிறார் அப்படின்ற உடனே நம்ம போவேணாம், அதை அடுத்து வருவோம். அது எப்படியோ நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை முதல்ல ஏற்றுக்குங்க. அந்த நடக்கிற விஷயம் இதுதான்னு புரிஞ்சுக்கோங்க. பட் எப்படித்தான் நடக்குது அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக கடவுள் நடத்துகிறாருன்ற கன்ஃபியூஷனுக்கே போவேணாம். இப்போ அதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்திப்போம். கொஞ்சம், அதாவது அறிவியல் பூர்வமாக என்பது என்றதுனா நம்மளுடைய உணர்வுதலுக்கு, இது நடக்கிறது உண்மைதான் என்று புரிவதற்கு, அவ்வளோதான். இப்போ சில பேர் கூட அறிவியல் எப்படி இங்கே ஆன்மீகத்துக்குள்ள வரும்னு சொல்லி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எதை எடுத்தாலும் புரியணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சாப்பிடுகிறோம்,
சாப்பிடுகிறோம் என்ற அந்த உணவிற்குள்ளே அந்த சக்தி இருக்குது, அந்த சத்து இருக்குது, அதுக்குள்ளே ரத்தம் இருக்குன்னு தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டு அதை தெரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் என்பது தான் இந்த பயோஹேக்கிங், உடலே தியானம். சரிங்களா? அப்போ இந்த காரணம், காரியம், அதுக்கடுத்து ஸ்பேஸ் அண்ட் டைம், இது முக்கியமான விஷயம். இதுக்கு நமக்கு தேவையானது டோட்டல் பாடி. பாடியிலையும் முக்கியமாக பிரெயின். இந்த உடம்பெல்லாம் எல்லா பார்ட்டும் வித்தியாசமாக இருக்குன்னா ஹோல் பாடி இஸ் டைரக்டட் பை தி பிரெயின் புரிஞ்சுட்டீங்க. ஹவு இட் டைரக்ட்ஸ்னு உங்களுக்கு கேட்ச் பண்ணணும்ல. பயோஹேக்கிங்கில் நீங்கள் முக்கியமான விஷயம் பிரெயின் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ பிரெயினுக்குள்ளேருந்து வரக்கூடிய சக்தி, வரக்கூடிய ஆர்டர் எப்படி வரும்? பிரெயின் எனர்ஜியாக இருக்கணும். பிரெயின் எப்படி எனர்ஜி ஆகும்? உடம்பினுடைய சரியான முறையான சரிவிகித உணவு இருந்தால் தான் பிரெயின் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு காரணம் வந்துருச்சு இல்லைங்களா? பிரெயின் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா உணவு வேணும், சரிவிகித உணவு வேணும்னு. இப்படி ஒவ்வொரு மாபெரும் இயக்கங்களெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை நீங்கள் புரிய தொடங்குறீங்கல்ல, அப்போது தான் உங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம், மன இறுக்கம் என்பது எப்போவாச்சும் லேசாக வரும். ஒரு நாள் 10 நாள் நின்றது, ஒரு மாதம் நின்றது, ஒரு வருஷம் நின்றதுன்னு சொல்கிறாங்க. 15 வருஷம் நிற்கிது எனக்கு மன அழுத்தமாக இருக்குன்றாங்க. இது எப்படி ஆயிரும்னா அது பழக பழக ஒரு மாதம் இருந்தது ஒரு 10 நிமிஷத்தில் காலி ஆயிரும். ஓஹோ, இதுக்கு தானோ காரணமும் தெரிஞ்சிடும். இதுக்கு தானே காரணம், காரியம் புரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுற காரணம் என்னுடைய அனுபவத்தை தான் பதிவு செய்கிறேன். இந்த காரண காரியம் தெரியலோட குழப்பம், சாக போகிறோம்னு சொல்கிறாங்க. இதை காட்டில் ஒரு பெரிய எவிடன்ஸ் உலகத்திலே வேணாங்க. சாக போகிறோம்ன்ற கன்ஃபார்மாக இருக்கிற ஒரு விஷயத்தை பரவாயில்லை வரட்டும்னு சொல்லி வாழ்கிறோம்லங்க. அந்த எண்ணத்தால் எரித்து, எண்ணத்தை செயலால் எரித்த உடனே தானாங்க நீங்கள் ஃப்ரீ ஆகுறீங்க. வயது 50 வயது 60 வயது வரைக்கும் சாக உழைச்சிட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்கிறீன்றீங்க. என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்கு ஓய்வு இருக்குது, ஒவ்வொரு நொடியிலும் இயக்கம் இருக்குது. அதாவது நீங்கள் நோயிங்லேயே அது அந்நோயிங்லேயே உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற ஒன்று ஒவ்வொரு அணுவனுமே நீங்கள் நினச்சி பாருங்கள். பார்த்தீங்களான்னு நமக்கு தெரியாது, பார்க்கலைன்றது நமக்கு வேலையும் இல்லை. நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை இயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடலையும், இந்த உடலினுடைய உறுப்புகளையும், அந்த உடலுடைய தலைமைச் செயலமாக இருக்கக்கூடிய பிரெயினையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி, அந்த பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை பகுதிகள், 10,000 கோடி நியூரான்கள் இருக்கிறது, 10,000 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இருக்கின்றன. இதனுடைய ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போது ஒவ்வொரு அணுவணுமான விஷயத்தையும், இயக்கத்தையும், தூண்டுதல்களையும் ஏதோ ஒரு காரணம் இருக்கே அப்படின்னு நினச்சோம்னா, அந்த காரணம் இருக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணால் மன அழுத்தம் குறைஞ்சிடும். உலகத்தில் உங்களுக்கு வந்திருக்க எல்லா துன்பத்துக்கும் காரணம் புத்தர் சொன்னார், அவர் சொன்னார், ஆசைதான், பேராசைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. எப்படி? ஏன்னா எவ்ரிபடி இஸ் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு துன்பம் வருது. ஓஷோ அழகாக சொல்லுவார், ஒரு நாட்டில் இருக்க ஒழுக்கம் அடுத்த நாட்டில் இல்லை, அதனால் ஒழுக்கத்துக்கெல்லாம் நீங்கள் இலக்கணம் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பம், பட்டினியாக இருக்கான். அவனுக்கு ஒரு 2-5 ரூபா விழுந்துட்டாலே போதும். ஒருத்தன் பல ஆயிரம் கோடிகளை வச்சுருக்கான், பெரிய பெரிய முதலாளிகள் நாட்டில், நம்ம ஊரில் பல முதலாளிகள் அப்படியே டவுனு, பல முதலாளிகள் உயர்ந்துக்கிட்டு போகிறான்றான். ஒரு முதலாளி குடும்பத்தில் சாப்பிட்ற டீயே 1 லட்சம்ன்றான். இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல.
வாட்சை கேட்டால் அப்படின்றான். ஒரு வாட்செல்லாம் வந்து 360 கோடின்றான். என்ன செஞ்சுருக்காங்கன்னே தெரியல. இது எதுக்கு சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதனால் ஒருத்தனுக்கு உள்ளது ஒருத்தனுக்கு சேராது. பட் ஒருத்தனுக்குள்ள காமன் காரணமும் காரியமும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒருத்தனுக்கு இருக்க ஹார்ட்டு பணக்காரன் ஆனவுடனே 3 ஹார்ட்லாம் வராதுங்க. மூளையில் வந்து அவர் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 மூளையை வந்து பூர்த்திக்கிற முடியாது. எலான் மாஸ்க்கு சொல்கிறது மாதிரி சிப்பெல்லாம் எப்படி போட முடியும்? எல்லாத்துக்கும் போட முடியுமா? பிரெயினில் ஒரு சிப்பு போட்டு பண்ணிடலாம், ஓகே. எப்படி எல்லாத்துக்கும் இந்த இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 700 கோடி பேருக்கு போட்ட முடியுமா? பட் அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன தேவையில்லைன்னா, உங்களுடைய உடலையே தியானமாக பைஹாக் பண்ணிங்கன்னா, இந்த உடலுக்குள்ளே இயக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்துக்கும் காரண காரியம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சிச்சுன்னா, அதில் என்ன ரகசியம் தெரியுமா? இந்த மன அழுத்தம், மன இறுக்கம் குறைய 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 உங்கள் பிரெயின் வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை அறிந்து தன்னுடைய மரபணு திறனுக்கு தக்கபடி ஒன்றை கண்டுபிடித்து, அப்படி வந்ததாங்க செல்லு, அப்படி வந்தது தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க விஞ்ஞானம் பூரா. அவனுக்கு வந்து பல ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஆனால் அவன் வந்து அமைதியாகிறான் இல்லையா? அவனுடைய பிரெயின் அமைதியாகிறது அல்லவா? அத்தனைக்குமே காரண காரியமெல்லாம் இருக்குது, ஸ்பேஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவசரப்பற்றக்கூடாது, ஆணவப்பற்றக்கூடாது, அவசியப்படுத்திடக்கூடாது, அலைக்கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் இல்லையா? அந்த லிசனிங் த ஹோல் கான்செப்ட். அந்த வினாடியிலிருந்து உங்களுடைய பிரெயின் ஒரு ரகசியமான ஒரு புதிய நியூரான்களை உருவாக்குறது. அதற்கு பிறகு தான், இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறான், நியூரோபிளாஸ்டிசிட்டின்றான். ஐன்ஸ்டீன் மூளையெல்லாம் இருந்ததாக தகவல்கள் உண்டு. ஏற்கனவே 10,000 கோடி செல்களுக்குரியது மறுபடியும் கூடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கடந்துட்டான் மனுஷன். பணம் வரலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் கோவிலுக்கு, பணம் வரலைன்னு சாஸ்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். கோடி கோடியாக கொட்டிட்டு மறுபடியும் என்னன்னா பொண்டாட்டி பிரச்சனை ஆயிடுது, மறுபடியும் யாருன்னா பிள்ளைங்க பிரச்சனை ஆயிடுது. இந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கதான் சொல்கிறேன். இந்த ஊரில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கட்டும், டிஎம்கேயில் இருக்கட்டும், ஏடிஎம்கேயில் இருக்கட்டும், எவ்வளவு காசு வச்சுருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். நான் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தில் யாராவது 24 மணி நேரமும் 24 மணி நேரம் அனைத்து அரசியல் தலைவர்களையும் தான் சொல்கிறேன், பேர் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். 24 மணி நேரம் அவருடைய மனச்சாட்சிக்கு போதும் அமைதியாக இருந்த நான் சொல்லுங்கள். பட் இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 24 ஹவர்ஸும், அதாவது 1440 நிமிடமும் ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராமல் இருக்க முடியும். வரும், அதை இந்த காரண காரியம் போக்குவரத்துலலாம் இது பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? காரண காரியத்தை உங்களுக்கு தெரியலை அப்படின்னு வச்சுங்க, என்ன இப்படி நடக்குதே, என்ன இப்போ உடனே என்ன செய்வோம்? என்ன சார், ஒரு வாரமாக பெரிய பிரச்சனையாக இருக்குது, குடும்ப பிரச்சனையாக இருக்குது, பணப்பிரச்சனையாக இருக்குது, முக்கியமாக பணப்பிரச்சனை. சரி ரைட், அப்போ இந்த கோயிலுக்கு போங்கட்டான், ஒரு செகண்ட் பக்கத்தில் இருக்கேன். அப்படியா, எனக்கு வியாதி வந்துருச்சு. ஏன்னா வியாதி வந்து உன் உடம்பை ஒன்று மரபணு ரீதியான இருக்க வியாதினால் வந்திருக்கணும், உன்னுடைய உணவு பழக்கத்தினால வந்திருக்கணும், உன்னுடைய உணர்வு பழக்கத்தினால வந்திருக்கணும், உன்னுடைய உடல் உறவு பழக்கத்தினால வந்திருக்கணும், நீ சாப்பிட்ட அன்னெசரியான இயற்கைக்கு மாறிய உன்னுடைய வேலையில் உன் உடம்பு கெடுத்திருக்கணும். இதுதான் ரகசியம். அந்த டிஎன்ஏன்னு சொல்கிறது மரபணு ரீதியாக சில குழந்தைகளுக்கு வந்துடும். அது வந்து 100க்கு 98 பேருக்கு வராது, ஒரு 1% தான் வரும். ஆமாம், ஒருத்தன் திருடன் ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய வளர்ப்புன்னு சொல்லிடுறோம். அவனுடைய என்விரான்மெண்ட்ஸ்னால் வந்திருக்கணும், அவனுடைய மரபணு ரீதியாக வந்திருக்கணும், அவனுடைய வளர்ப்பு ரீதியாக வந்திருக்கணும். இதுதான் காரணம். இதுக்கு என்ன நீங்கள் வந்துக்கிட்டு விதி எழுதி விட்டார் கடவுள், அப்படி மதி எழுதி விட்டார் இது இப்படி. அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்க எல்லா விஷயமே நீங்கள் தான். அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னது பொய்ன்னு நீங்கள் சொல்லணும். என்ன விவேகானந்தர் சொல்லியிருக்காரு?
ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட். கடவுளை தெரிஞ்சுட்டேன்னா எல்லா ஆன்மீக சடங்கும் ஒன்றும் இல்லைன்றாரு. இப்போ எவனாச்சும் ஆன்மீக சடங்கு இல்லாமல் இருக்கானா சொல்லுங்கள்? அப்போ சுவாமி விவேகானந்தர் ரீச் ஆனது பொய்யா? வள்ளலார் ரீச் ஆனது பொய்யா? கடைசியில் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் ரீச் ஆனது பொய்யா? ஞானத்தை மட்டும் சொல்லலை, விஞ்ஞானத்தில் எடுத்துக்கங்க. இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் இந்த அலைபேசியை வச்சு பேசிகிட்டு இருக்கோமே, எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு வர்ற அத்தனைக்குமே ஒரே ஒரு வேர்டை சொல்கிறாங்க. ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம? தீதும் நன்றும் பிறதர வாரா, தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் எப்படி நமக்குள்ளேருந்து வந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், அதுக்கு காரண காரியம் பார்க்க தெரியலை. அடுத்து இதில் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன். காரண காரியம் பார்க்க தெரியலை. வெயிட் பண்ணி அப்படியே லீவ் ஆகிட்டு ஃப்ரீயாக இருந்து பாருங்கள். அந்த காரண காரியம் எங்கேருந்தோ உங்கள் மூளையிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆகும். அது படிப்பறிவில் வருவதல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு உதாரணம் சுவாமி விவேகானந்தரும் சுவாமி பகவான் ரமணர் ஒன்றுமே படிக்கலவர். சித்தர்கள் என்ன சார் படித்தாங்க? ரைட் சகோதரர் என்ன பெரிய படித்து வச்சார்? இந்த கோவிலெலாம் கட்டியிருக்காங்களே, மீனாட்சி அம்மன் கோவிலை யார் சார் கட்டினது? எந்த என்ஜினியர் சார்? அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்னான்னு கோவிங்க? அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இல்லை. இந்த அண்டத்தில் இருக்கும் எல்லாமே நம்மளுடைய பிண்டத்திற்குள் இருக்கிறது அப்படின்ற ரகசியத்தை புரிஞ்சு, இந்த பிண்டத்திற்குள் எப்படி இருக்கிறது என்பது ரகசியத்தை புரிஞ்சு, அந்த பிண்டத்திற்குள் நமக்குள்ளே என்னென்ன கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சு, அதை எப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாம்னு புரிஞ்சு, அந்த எடுக்கிறதுக்கு ஒரு விஷயந்தான் நீங்கள் அமைதியாகணும். அமைதியாகிறதுக்கு ஒரு விஷயந்தான் காரண காரியம். எல்லாமே நமக்குள்ளே வந்துடும். ஆனால் காலங்களுக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தருக்கு அவ்வளோ காலம் கழிச்சு தான் வந்துச்சு. அது அவர் சொல்லாத சப்ஜெக்டே இல்லை. அவர் சொல்லியிருக்க போகிற கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, த எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபெக்ஷன் சொன்ன அந்த ஒரு வரியை இந்த உலகம் யாருன்னும் செய்யலை சார். ஒரு குழந்தைக்குள்ளே அத்தனையும் பெற்று வந்திருக்க ஒரு குழந்தைக்குள்ளே, அண்டத்தில் இருக்க அத்தனையும் பிண்டத்தில் பெற்று வந்திருக்க குழந்தைக்குள்ளே, யூ ஹவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி அண்டு இன்டெலிஜென்ஸ், யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்னு ஒரு குழந்தைக்குள்ள அத்தனை ஆற்றல்களும் இருக்கிறது. சரிவிகிதப்படி மரபணுடைய சாயலுக்கு தக்கபடி கொஞ்சம் குறைச்சி, அதில் தான் நம்ம டிஃப்ரென்ஸ். இதை யார் சார் புரிஞ்சு பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க? யார் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க? இதுபடி தான் நடத்த முடியும். அப்போ ஒரு குழந்தை உலகத்தில் ஒரு ஆள் தானே வர முடியும். ஒரு குழந்தைன்றீங்க, குழந்தையாது? மோடி ஒரு குழந்தையாகத்தானே இருந்தார், இயேசு ஒரு குழந்தையாகத்தானே இருந்தது, புத்தர் ஒரு குழந்தையாகத்தானே இருந்தார், ஐன்ஸ்டீன் ஒரு குழந்தையாகத்தானே இருந்தார், திருவள்ளுவர் ஒருத்தர் குழந்தையாகத்தானே இருந்தார். அதுக்குள்ளே அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு. இதை நினச்சி பார்த்தோமா, இந்த குழந்தைக்குள்ளே 10,000 கோடி பல லட்சம் கோடி மதிப்புள்ள குழந்தையாக இருக்கின்ற ஒரு காரணத்தை நாம் நினச்சி வளர்க்குறோமா? வீட்டில் ஸ்கூலுக்கு ஓட்டி, நல்ல ஸ்கூல் எது? பணத்தை கட்டு. என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ பணத்தை கட்டு. நல்ல யூனிஃபார்ம் எடு. வெளியே பப்ளிக்கில் போகும்போது இந்த யூனிஃபார்மில் போகுது என் பிள்ளை, இந்த காரில் போகுது, டாட்டா கொடுத்து அனுப்பிடுறீங்க. அந்த மூளைக்குள்ளே என்ன சார் செய்கிறாங்க? ஒன்றுமே செய்கிறதில்ல சார். அந்த குழந்தைகளையெல்லாம் அப்படியே சிறைக்குள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. நீ அது இந்த சிறை எப்படின்னா பேமெண்ட் சிறை. நான் அப்படியே சொல்லுவேன். கல்வி ஸ்தாபனங்களில் மேக்சிமம் கல்வி ஸ்தாபனம் குவாலிட்டி எஜுகேஷன். என்ன குவாலிட்டி? 1 to நீ என்ன கொடுக்குற? நீ சும்மா போட்டு விட்டுறது மேலே. மக்களுக்கு அறியாமை பார்த்தோடனே ஓ கொட்டும் போல் அறிவை பூரா அந்த அம்மா பூரா, டீச்சர் அம்மா பூரா கொண்டு போய் கொட்டி விட்டுரும். ஒன்றுமே செய்கிறது கிடையாது. சும்மா சிலபஸை வச்சு ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் கத்திட்டு 45 நிமிஷம் போகுது. 95% பள்ளிக்கூடங்கள் நடக்கிறது என்பதை நான் யோசனை இல்லாமல் சொல்லுவேன். நீ எத்தனை பேரை உருவாக்கியிருக்க? மார்க் வாங்குறோம்ன்ற, சென்ட்டை வாங்குற, அதான் மேட்ரு. இன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டான். அப்படின்னா நீங்கள் ஷேக்ஸ்பியர் என்ன படித்தார்? இறையன்பு சார் சொல்கிற மாதிரி இவர் எந்த யூனிவர்சிட்டியிலும் படிக்கலை, ஆனால் ஷேக்ஸ்பியருடைய புக்கு எந்த யூனிவர்சிட்டி இல்லாமல் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கிறது என்பதை நிறுத்திட்டு வெயிட் பண்ணி அவசரப்படாமல், அவசியப்படாமல், ஆத்திரப்படாமல், அலங்கொலிக்காமல்
வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு ரகசியம்தான் அது. பிரெயின் வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கை கொடுக்கும். அந்த ஸ்பார்க்கு ஹேப்பனிங்கை என்றைக்கு பிடிக்க தொடங்குறீங்களோ அன்னைக்கு தான் அந்த உலகத்தில் நீங்கள் அமைதியாக உட்கார முடியும். என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அது இப்போ எல்லாம் உட்காந்துட்டேன், ஐயோ பூரா அடைஞ்சிட்டேன்னு சொல்ல, அந்த அனுபவத்தின் மூலம்தான் நான் ஒரு சின்ன அரசாங்கமே இல்லாத ஒரு சின்ன ஒரு செமி சர்க்கிளாக நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு என்பதை செய்தியாக சொல்கிறேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.